வாழ்க வளமுடன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொட்டை மாடியை சுற்றி பார்க்கலாம். இது நம்ம அரசணிக்காய் செடி, இது நம்ம பப்பாளி செடி. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இது நம்ம சேனக்கிழங்கு செடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸில் தான் 4 கிழங்கு ஊனி விட்டேன். பாருங்கள், 4 பீஸு ஊனி விட்டேன். எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் இது காய் எந்த அளவுக்கு கொடுக்குன்னு தெரியல. கிழங்கு எந்த சைஸில் வரும்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் நம்ம பன்னீர் ரோஸ். பாருங்கள், நல்லா துளிர் விட்டு நல்லா தழைஞ்சு வந்துட்டுருக்கு. எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இது நம்மளோட லெமன் செடி. பாருங்கள் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம சீத்தாப்பழ செடி. பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கலாம் போல். இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு காய் இருக்குது. 4 காய் இருக்குது. அறுவடைக்கு தயாராக இருக்குது. பாருங்கள், இதோட ஸ்டெம்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதுலேயே கீரை செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடலாம், அப்புறம் மறுபடியும் தழைஞ்சு வரட்டும் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரோஸ் செடி. ஒயிட் கலர்னு வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இது செண்பகப்பூ கலரில் இருக்குது. பாருங்கள், இது இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செடி. பாருங்கள், ஒரு காடு மாதிரி நிலத்தில் வச்சா எப்படி தழையுமோ அந்த அளவுக்கு தழைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் ஒரு ஒன் மந்தில் அறுவடை செஞ்சிடலாம். பார்க்கலாம் எவ்வளோ கிழங்கு கிடைக்குதுன்னு. இது நம்மளோட சிகப்பு வெண்டை. இது நம்மளுடைய ரெட் ரோஸ், என் பொண்ணோட ஃபேவரட் ரோஸ். இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நம்ம பீர்க்கங்காய் செடி. 31 காய் அறுவடை செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பிஞ்சுகள் விட்டுருக்கு, கவர் கட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. எல்லாம் கவர் கட்டி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இதோ இங்கே ஒரு பிஞ்சு கூட இருக்குது. எல்லாம் அந்த பூச்சி பாருங்கள். இந்த செடி இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிக்கு வயசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 காய் 12 காய் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போது 4 5ன்னு மாறிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியும். இன்னும் பிஞ்சுகள் கொடுக்குறங்காட்டிக்கு நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நம்ம சொர செடி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஒரு காய் கொடுத்துட்டாங்க, இப்போ 2 காய் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். 2 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே செடியில் 2 காய்கள். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதையும் கவர் கட்டி விட்டு தான் காப்பாற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த பூச்சி தொல்லை தாங்க முடியறதில்ல, அந்த ஹோல்ஸ் போட்டு விட்டுடுறாங்க. இது நம்ம இன்னொரு ரோஸ் செடி, பிங்க் கலர். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நிறைய பூக்கள் விட்டுருக்காங்க.
நிறைய பூக்கள் இருக்குது. இங்கே ஒரு சொரக்காய் இருக்குது. இது மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கவர் கட்லைனா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளேஸ் மட்டும் அந்த காய் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் நான் கவர் கட்டி காப்பாற்றிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த செடிக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே தழைஞ்சிட்டு பூ வச்சுட்டே இருக்காங்க. இதுதான் நம்ம மல்லிகை செடி. கொஞ்சம் பூக்கள் குறைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம பீர்க்கங்காவும் புடலங்காவும் இருக்கிற செடி. இங்கே புடலங்காய் பிஞ்சு விட்டுருக்குங்க. இங்கே ஒரு காய் கவர் போட்டு கட்டி விட்டுருக்கேன் பீர்க்கங்காய். இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது. மேலே ஒரு புடலங்காய் பீர்க்கங்காய் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு புடலங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பிஞ்சுக்கு விட்டுருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.